கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு நேரத்தை தந்திருக்கிறார். தொடர்ந்து திங்கட்கிழமை தோறும் பைபிள் கேரக்டர் ஸ்டடி பார்த்துட்டு இருக்கிறோம். வேதாகமத்துல அநேக கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க யாரு, அவங்க எதற்காக அந்த இடத்துல வராங்க, அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க, அவங்களுடைய காலத்துல என்னெல்லாம் நடந்தது, அவங்ககிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அப்சலோமை குறித்து சமீபத்துல தியானித்தோம். யூதாஸ் காரியத்தை குறித்து தியானித்தோம். இப்போ இந்த வாரம் நம்ம தியானிக்க போகிற கேரக்டர் வந்து பிலாத்து. நம்ம ஏற்கனவே அந்த ஈஸ்டர் பண்டிகை, இன்னும் குட் ஃப்ரைடே அதெல்லாம் வந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் கொஞ்சம் தியானிக்கலாம். இன்னும் இயேசுடைய உயிர்த்தெழுதல், அவருடைய மரணத்தில் பங்குள்ளவர்களை குறித்து அப்படின்னு நினைச்சிருக்கிறேன். இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறது பிலாத்து. பொந்தியு பிலாத்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிந்த ஒரு நபர். எல்லா கிறிஸ்தவங்களுக்குமே தெரியும். இன்னும் சில பாரம்பரிய சபைகள் எல்லாம் அந்த ஒரு ஜெபம் சொல்லுவாங்க. அந்த ஜெபத்திலே அடிக்கடி மென்ஷன் பண்ணுவாங்க, பொந்தியு பிலாத்துடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கப்பட்டவர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு நபர். அவர் யாரு அப்படிங்கிறதை குறித்து நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து அவரை குறித்து எங்கெல்லாம் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னா, மத்தேயு 27வது அதிகாரம், மார்க் 15வது அதிகாரம், லூக்கா 3வது அதிகாரம், லூக்கா 13வது அதிகாரம், லூக்கா 23வது அதிகாரம், அப்புறம் யோவான் 18, 19 அதிகாரங்கள்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3:13வது வசனம், 4வது அதிகாரம் 28வது வசனம், 13வது அதிகாரம் 28வது வசனம், 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 14வது வசனம். இந்த இடங்கள்ல அவரை குறித்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அவருடைய காலத்திற்கு பிறகு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலும் 1 தீமோத்தேயுவிலும் ஒரு சில வசனங்களில மட்டும் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது. மற்றபடி மற்ற அதிகாரங்கள் மத்தேயு 27, மார்க் 15, லூக்கா 23, யோவான் 18, 19 எல்லாம் இயேசுடைய மரணம் சம்பந்தமான அந்த நிகழ்வுகளில் எல்லாம் அவரை குறித்து தெளிவாக அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 13வது அதிகார லூக்கா 3வது அதிகாரத்துல அவர் யார் அப்படிங்கிறதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவர் வந்து பொந்தியு பிலாத்து யூதாவுக்கு தேசாதிபதியா இருந்தார். திபேரியு ராயன் அப்படிங்கிறவரு அரசாட்சி பண்ணிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல பிரிவுகள் இருந்தது. 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. அது யூதேயாவுக்கு பொந்தியு பிலாத்து, கலிலேயாவுக்கு ஏரோது, அவருடைய சகோதரராகிய பிலிப்பு வந்து இந்திரேயாவுக்கு, அப்புறம் அபிலேனை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு லிசானியா. இப்படி 4 பேர் அந்த இடத்தை பிரித்து ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் தேசாதிபதிகள். தேசாதிபதிகள் அப்படின்னா அவங்க அவங்களுக்கு கீழே ஒரு குறிப்பிட்ட அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் நினைத்தால் ஒரு மனிதனுக்கு மரண தண்டனை கொடுக்கலாம், மரண தண்டனையை தடுக்கலாம். யூதர்களுக்கு அநேக சட்டங்களை எல்லாம் அவங்க போட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு என்று அதிகாரம் இருந்தது. ஆனா அவங்க அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருந்தாங்க. 100க்கு அதிபதி எல்லாம் இந்த பொந்தி பிலாத்துவுக்கு கீழ்பட்டிருந்தார். 100 பேருக்கு ஒரு அதிபதி இருப்பாங்கல்ல, அப்படி ஒரு 40, 50 அதிபதிகள் சேர்ந்து ஒரு தேசாதிபதிக்கு கீழே இருப்பாங்க. சில தேசாதிபதிகள் சேர்ந்து சீசருக்கு கீழே, அந்த ராயருக்கு கீழே இருப்பாங்க. அவங்க பெரிய மன்னர். இவங்கெல்லாம் ஒரு குறுநில மன்னர்கள் மாதிரி. இவங்களுக்கு கீழே கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதிகாரங்கள் இவங்களுக்கு இருக்கும். ஆனா இவங்க ராஜா என்ன சொல்றாரோ, மன்னர் என்ன சொல்றாரோ, அகஸ்து ராயரோ இல்ல திபேரிய ராயரோ, அந்த சீசர்கள் என்ன சொல்றாங்களோ, ராயர்கள் என்ன சொல்றாங்களோ அதை இவங்க கேட்கணும். ராயர்கள் என்பது ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ராஜாக்கள். இவர்கள் அவர்களுக்கு கீழே, இதுக்கு கீழே 100க்கு அதிபதிகள் அப்படி இருப்பாங்க. அதற்கு கீழே போர் சேவகர்கள் இருப்பாங்க. ஒரு மிலிட்ரி அதெல்லாம் இவங்களுக்கு கீழே இருக்கும். மிலிட்ரி, போலீஸ் எல்லாம் இவங்களுக்கு கண்ட்ரோல்ல இருக்கும். கிட்டத்தட்ட முதலமைச்சர்கள் எல்லாம் இருந்து எப்படி பிரதமருக்கு கீழே இருந்து வேலை செய்யறாங்களோ அதே மாதிரி அந்த அந்த காலகட்டத்துல ஒரு தேசத்திற்கு அதிபதியாக ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்தவர் தான் இந்த பிலாத்து. இவருடைய பெயர் வந்து பொந்தியு பிலாத்து அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டு இருக்கிறது வேதாகமத்துல. பொந்தியு அப்படின்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட இன மக்களை குறிக்கும். இத்தாலிய தேசத்துல மத்திய மற்றும் தெற்கு இத்தாலி தேசத்துல வாழ்ந்து கொண்டிருந்த சாம்னைட்ஸ் அப்படிங்கிற ஒரு இனக்குழு மக்களை அது குறிக்கும். பிலாத்து என்பதும் ஒரு ஃபேமிலி பெயர் தான். இவருடைய பர்சனல் நேம், தனிப்பட்ட பெயர் என்னங்கிறது பைபிள்ல சொல்லல. பொந்தியுங்கிறது ஒரு பெரிய இனத்துடைய பெயர். பிலாத்துங்கிறது அவருடைய குடும்பத்தினுடைய பெயர். இந்த பிலாத்துங்கிற பெயருக்கான அர்த்தம் வந்து பிலம் அப்படிங்கிற லத்தீன் மொழியிலிருந்து வந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்கில்டு வித் ஜாவலின், ஈட்டியை எறிவதில் தேர்ந்தவர் அப்படின்னு அர்த்தம். ஈட்டியை கையாளுவதில், எறிவதில், அதை பயன்படுத்துவதில் தேறியவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இவர் 5வது ரோம தேசாதிபதியாக இருந்தார். இவருக்கு அநேக சட்டத்திட்டங்கள் இருந்தது. இவருடைய காலத்துல இவர் என்னென்னலாம் செஞ்சாரு அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இவருடைய பெயர் பொறிக்கப்பட்ட, இவருடைய காலத்துல செய்யப்பட்ட பெயர்கள் எல்லாம் பொறிக்கப்பட்ட ஒரு கல்லு வந்து கிட்டத்தட்ட 1961வது வருஷம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அந்த சிசரியா பக்கத்துல. அதுல இவரை குறித்து சில குறிப்புகள் எழுதியிருக்கிறது.
இவர் இயேசுவை குறித்து சில குறிப்புகள் எழுதியிருந்ததாக அது அது இன்னும் ஆவணப்படுத்தி வச்சிருக்கிறதாக சொல்றாங்க. ஒரு வாலிபனை நான் பார்த்தேன், நீல நிற கண்களுடனும் நல்ல ஒரு தங்க நிறத்தில தாடியோடு நல்ல அழகான தலைமுடியோடு மற்றவர்களிடம் வித்தியாசப்பட்டு இருந்த ஒரு மனிதனை பார்த்தேன்னா அவர் சொல்லி இருக்கிறதாக, இயேசு குறித்து அவர் சொல்லி இருக்கிறதாக வரலாற்று குறிப்புகள் வைத்திருக்கிறார்கள். இவரு நல்லவரா கெட்டவரா அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா அவருடைய ஆட்சிக்குள்ள அவர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சாரு. ஆனா இயேசுடைய மரணத்துல அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருந்தது. இயேசுடைய மரணத்திற்கு அவர் தீர்ப்பு கொடுத்தார். தீர்ப்பு கொடுத்தார் என்பதை விட தீர்ப்பு கொடுப்பதற்கு வற்புறுத்தப்பட்டார். அவரை எல்லாரும் சேர்ந்து அவரை வற்புறுத்தி அவரை தீர்ப்பு கொடுக்க வச்சாங்க. இடையில அவர் வேண்டாம் இயேசுட்ட எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி விடலாம் ட்ரை பண்ணும்போது யூதர்கள் விடவே மாட்டாங்க. பயங்கரமா மறுபடி சத்தம் போட்டு கலகம் பண்ணி வேற வழியே இல்லாம அவருடைய முழு மனது இல்லாம தான் அவரு இயேசுக்கு விரோதமான தண்டனைக்கு அவர் தீர்ப்பு கொடுத்தார். அந்த காலம் எப்படி இருந்தது அப்படிங்கறத நம்ம பார்த்திடலாம். யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ரோமர்கள் ரோம தேசத்திலிருந்து இத்தாலி அந்த பக்கத்துல ரோம தேசத்திலிருந்து அவர்கள் ஐரோப்பாவை எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து ஆசியாவுடைய ஒரு பகுதியை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து கொண்டிருந்த காலம். எப்படி ஆங்கிலேயர்கள் ஒவ்வொரு நாடுகளையா அந்த காலனி படுத்தி ஒவ்வொரு நாடுகையா கைக்குள்ள கொண்டு வந்தாங்களோ, இது மாதிரி ரோமர்கள் அந்த காலத்துல ஒவ்வொரு நாடையா கைக்குள்ள கொண்டு வந்துட்டு ரோம சட்ட திட்டங்களை புகுத்தி கொண்டிருந்த காலம். இப்போ அது அது கொஞ்ச நாளாவே அந்த ரோமருடைய கட்டுப்பாட்டுல தான் அந்த தேசம் இருந்தது. அப்போ இஸ்ரவேலுக்குள்ள அவங்க வந்துட்டாங்க. எருசலேம், அந்த கலிலேயா, யூதேயா இந்த எல்லா பகுதிகளையும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார். ஆனா இது எல்லாமே ஆண்டவர் தெளிவாக திட்டமிட்டு ஏற்கனவே செய்து வைத்திருந்தது. இவங்க எங்கெல்லாம் நினைச்சாங்க நம்ம ஆட்சியில இருக்கிறோம், நம்ம நினைச்சா என்னென்னாலும் நடக்கும்லாம் நினைச்சாங்க. ஆனா கர்த்தருக்கு தெரியும், அவர் ஒரு குறித்த நாளிலே கரெக்டா என்னென்ன நேரத்துல எதை செய்யணுங்கிறத அவர் தெரிந்திருந்தார். ஏன்னா அவர் உலகத்தின் பாவங்களுக்காக மரிக்க வேண்டும் என்றால் அதற்கு பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா தீர்க்க தரிசனங்களும் மற்ற எல்லா தேவ வார்த்தைகளும் வாக்கியங்களும் நிறைவேறணும்னா அவர் சிலுவையில மறிச்சாதான் சரியாகும். மரத்திலே தூக்கி போடப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன். அவர் உலகத்தில் உள்ள எல்லா சாபங்களையும் நீக்கணும்னா அவர் மரத்திலதான் தூக்கி போடப்படும். அவர் வானத்திற்கும் உரியவர், பூமிக்கும் உரியவர். அப்ப ஒரு மரணம் நடக்கும் பொழுது அது அந்தரத்தில் தான் நடக்கும். அது வானத்திற்கும் பூமிக்கும் இடையே நடக்கும். அவர் எல்லாரும் அவரை சாபமாய் பாவமாய் பார்க்கணும் அப்படின்னா அவர் எல்லாருக்கும் மேலாக தூக்கி நிறுத்தப்பட வேண்டும். அவருடைய ரத்தம் ஒட்டுமொத்த ரத்தமும் சிந்தப்பட வேண்டும். இப்படி நிறைய விஷயங்கள் இருந்தது அவருடைய மரணத்துல. இப்படிதான் அவருடைய மரணம். ஏன்னா மனிதனுடைய பாவத்திற்காக, ஒட்டுமொத்த பாவத்திற்காக அவர் மரிக்கிறார் அப்படிங்கும்போது அவருடைய மரணம் இப்படித்தான் நிகழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை ஆராய்ந்து பார்த்தா எந்த மரணமுமே இவ்வளவு எக்ஸாக்டா அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக நடந்திருக்காது. அவ்வளவு கரெக்டா. ஒருவேளை அவரை கல்லை கொண்டு எரிஞ்சு கொண்டிருந்தாங்கன்னா அது எல்லாரும் பார்த்திருக்க முடியாது. அவரு மரத்திலே தூக்கி போடப்பட்டிருக்க மாட்டாரு. அவருடைய ரத்தம் முழுவதுமாய் வெளியே வந்திருக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில காயங்களிலேயே மரித்து விடுவார்கள். கல்லை கொண்டு எரிஞ்சு கொள்ளும் போதெல்லாம் பெரும்பாலும் தலையை மட்டும்தான் பூமிக்கு வெளியே வச்சு உடலை மண்ணுக்குள்ள புதைச்சு கல்லை கொண்டு எறிவாங்களாம். அப்போ கொஞ்சம் ரத்தம் வெளியேறி அப்படியே மரித்து விடுவார்கள். அப்படியே தலையெல்லாம் செதஞ்சு போயிடும். அப்படி ஒரு மரணம். ஒரு முழு உடல் கிடைக்காம. இப்போ ஆண்டவருடைய மரணத்துல பாத்தீங்கன்னா அவருடைய முழு சரீரமும் கிடைத்தது, அது உயிரோடு எழுந்தது, ரத்தம் முழுவதுமாக சிந்தப்பட்டது. அந்த ஈட்டியை வச்சு போர் சேவன் கடைசியா குத்தும் பொழுது ரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்தது அப்படின்னா தண்ணீர் கடைசியா ரத்தம் எல்லாம் காலியான பிறகு தண்ணீர் வெளியே வந்தது. அப்போ எல்லாமே காடியை கொடுக்கிறது, கசப்பு காடியை கொடுத்ததுல இருந்து ஒவ்வொரு விஷயமும் தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதலாக நடந்தது. இந்த மரண தண்டனையை ரோமர்கள் நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது இந்த ரோமர்கள் யூதரை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தண்டனை நிறைவேற்றக்கூடிய அதிகாரத்தில் இந்த பிலாத்து இருக்கிறார். யூதருடைய சட்டப்படி தண்டனை கொடுத்தாங்கன்னா அது கல்லறிந்துதான் கொள்வாங்க. தேவனுக்கு விரோதமாக தேவதூஷணம் செஞ்சா கல்லறிந்து கொள்வாங்க. அது ஏற்கனவே அவரை கல்லறிந்து கொள்வதற்கு யூதர்கள் முயற்சி செய்தார்கள். ஆனால் அது தேவனுடைய திட்டம் கிடையாது என்பதனால தேவன் தப்பிச்சு விட்டார். மலையிலிருந்து தள்ளி கொள்வதற்கு முயற்சி செய்தார்கள். அதுவும் தேவனுடைய திட்டத்தின்படியான மரணம் இல்லை என்பதனால தப்பிச்சிட்டாரு. ஆனா இந்த தடவை ரோமர்களுடைய சட்டத்தின்படி அவர்கள் தான் அந்த சிலுவை மரணத்தை நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள். அதுவும் ஒரே ஒரு காரியத்துக்காகத்தான் அந்த சிலுவை மரணத்தை நிறைவேற்றினாங்க. எதுக்காக அப்படின்னா ராஜ துரோகம், தேச துரோகம். ராஜாவுக்கு தன்னை ஒருத்தன் சமமாக்கினான் அப்படின்னா அந்த அளவுக்கு பெரிய குற்றத்துக்கு தான் இவங்க அதாவது ராஜ துரோகம், தேச துரோகம், தேசத்துக்கு விரோதமாக செய்வது, ராஜாவுடைய பெயரை தவறாய் பயன்படுத்துவது, ராஜாவுடைய முத்திரையை தவறாக பயன்படுத்துவது, தன்னை ராஜா என்று சொல்வது, தன்னை ராஜா அனுப்பின ஆள் என்று சொல்வது,
இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கு அவங்க உடனடியா நிறைவேற்றின தண்டனை சிலுவை மரணம். அப்ப கரெக்டா எக்ஸாக்டா கர்த்தர் அந்த செஸ் விளையாடும்போது எப்படி காயின் கரெக்டா நகர்த்துவாங்க, எதிராளிகளுடைய மூவையும் அறிந்து கொண்டு நகர்த்துவார்கள். இதே போல எல்லாவற்றையும் கரெக்டா செஞ்சு ஒரு பெர்ஃபெக்டான டைம்ல அந்த பஸ்கா பண்டிகைக்கு முன்பதாக கரெக்டா எல்லாமே நடக்க வேண்டிய ஏற்ற நாளில், உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவரால் முன்குறிக்கப்பட்ட அந்த நாளில், அந்த இடத்தில், அந்த நபர்களுக்கு மத்தியில் சரியாய் நடந்தது. ஆனா அதெல்லாம் இவங்க செய்யறதா யூதர்களும் இந்த பிலாத்துவும் எல்லாரும் நினைத்து கொண்டிருந்தார்கள். இந்த பிலாத்து ஆஹ் யார் அப்படிங்கறத கொஞ்சம் அவர் என்னென்னலாம் செஞ்சாரு அப்படிங்கறத நம்ம இந்த வசனங்களின் அடிப்படையில கொஞ்சம் நம்ம பார்த்திடலாம். ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து யூதயாவுடைய தேசாதிபதியாக இருந்தாரு. ரோமனுடைய சாம்ராஜ்யத்தின் ஒரு அதிபதியாக அவர் யூதர்களை ஆண்டு கொண்டிருந்தார். யூதர்களுக்கு மேல் அதிகாரியாய் அவர் இருந்தார். இஸ்ரவேலர்கள் அவருக்கு கீழே இருந்தாங்க. லூக்கா 13வது அதிகாரத்தில் அவர் கலிலேயருடைய ரத்தத்தை எல்லாம் எடுத்து பலிகளோட கலந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அவர் வந்து சில கலிலேயர்களுடைய ரத்தம் சிந்துவதற்கு அவர் காரணமாக இருந்திருக்கிறார். சிலரை கொண்டிருக்கிறார், ரத்த பலிக்கு அவர் உட்பட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட அதிகாரம் அவருக்கு இருந்தது. அவருக்கு கொலையாளிகளுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரமும், அது விசாரிக்கக்கூடிய ஒரு ஒரு ஜட்ஜ் மாதிரி அவர் சட்டம் அவருக்கு கீழே இருந்தது. அவர் என்ன சொல்றாரோ அதை நிறைவேற்றக்கூடிய அதிகாரம் அவருக்கு கீழே மிலிட்டரிகளுக்கு எல்லாம் இருந்தது, அந்த போர் சேவர்களுக்கு எல்லாம் இருந்தது. அவரு கடைசியா சொல்லுவாரு, நீங்களே தண்டனை கொடுத்துக்கோங்கப்பா, எனக்கு இவர் மேல எந்த குற்றமும் தெரியல அப்படின்னு சொன்ன உடனே யூதர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, இல்ல எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்ல, எங்களுக்கு இவரை கொல்றதுக்கான அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யூதர்கள் எல்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அதிகாரம் உடையவராய் அவர் இருந்தார். பிலாத்துவனிடத்தில் இயேசு அழைத்து கொண்டு போகப்பட்டார். யோவான் 18வது அதிகாரம் 28வது வசனத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த பஸ்கா பண்டிகைக்கு முன்பதாக அழைத்து கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அழைத்து கொண்டு போகப்பட்டார். இயேசுவும் பிலாத்துவும் கொஞ்ச நேரம் பேசினாங்க. அதை வேற வேற வேதாகம சுவிசேஷங்கள் வேற வேற விதமாய் அதை பதிவு செய்திருக்கிறது. அந்த ஆர்டர் கரெக்டா நமக்கு தெரியலனாலும் இதுதான் நடந்திருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. நீர் யூதருடைய ராஜாவா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். முதல்ல பிலாத்துவனிடத்துல இவங்க கொண்டு போகும்போது யூதர்களுக்கு இயேசுவின் மேல இருந்த பிரதானமான குற்றச்சாட்டு தேவதூஷணம் சொன்னதுதான். இயேசு தன்னை தேவனுக்கு சமமாக்கினார் அப்படிங்கிறது அவருக்கு பிரதானமாக குற்றச்சாட்டு. அவர் லாசரு உயிரோடு எழுப்புனது அவங்களுக்கு ஒரு பெரிய குழப்பமா இருந்தது. அவர் பாவங்களை மன்னித்தது, அப்புறம் ஆபிரகாமை குறித்து நான் ஆபிரகாமுக்கு முன்னமே இருக்கிறேன்னு சொன்னது, ஓய்வு நாளை குறித்து அவர் சொன்னது, மோசையுடைய பிரமாணங்கள் எல்லாம் அவர் நிறைவேற்றி அதெல்லாம் முடிஞ்சிட்டுன்னு இவர் சொன்னாரு. ஆனா அவங்க எல்லாம் நம்பல. தேவனுக்கு தன்னை இவர் சமமாக்கினாரு, மோசையோட இவர் பெரிய ஆளா, ஆபிரகாமோட பெரிய ஆளா, இவர் விடக்கூடாது, இவரை கொல்லணுங்கிறது தான் அவங்களுடைய ஆக்சுவல் பிளான். ஆனா தேவனுக்கு தன்னை இவர் சமமாக்கினார்னு சொன்னா பிலாத்து அவரை கொல்ல மாட்டார். பிலாத்துக்கு அந்த சட்டப்படி அதுக்கு அதிகாரம் இல்லை. நீங்க உங்க பாடுப்பா, உங்க இவருக்கு நீங்க தேவன் உங்களோட தேவன் அவர் சொன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிடுவாருங்கிறதுனால பிலாத்துட்ட போய் கொண்டு போய் விடும்போது அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இவர் தன்னை யூதனுடைய ராஜா என்று சொல்கிறார், இவர் ராயனுக்கு தன்னை சமமாக்குகிறார், ராஜாவா நான் தான் அடுத்த ராஜான்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு அப்படியே மாத்தி விட்டுட்டாங்க. ஒரு ராஜ்யத்தை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை எல்லாம் குறித்து, அவருடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது அப்படின்லாம் சொல்லி பிரசங்கம் பண்ணினத எல்லாம் தெரிந்து, இவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான் பிரசங்கம் பண்றாருலாம் தெரிந்தும் பிலாத்துவிட்ட இப்படி சொன்னாதான் அவருடைய சட்டத்தின்படி அதை தண்டிக்க முடியும், அதான் தேச துரோக குற்றத்தில் அகப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து கொண்டு போய் விட்டு அப்படி சொல்றாங்க. பிலாத்து கேட்கிறாரு, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறாரு. அப்புறம் கேட்கிறாரு, நீ இதனுடைய ராஜாவா அப்படின்னு அவர் சொல்கிறாரு, ஆம் நீ சொல்கிறபடிதான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய ராஜ்யம் இங்க உள்ளது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். அப்ப எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா, நான் நினைச்சா உன்னை கொல்ல முடியும் தெரியுமா அப்படின்லாம் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, உமக்கு பரலோகத்துல இருந்து யாருக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான் அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் நினைச்சா என்னுடைய ஊழியக்காரர்கள் என்னை காப்பாற்றுவாங்க, அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்றேன். அதிகமாய் கர்த்தர் பிலாத்துவோடு பேசல. சில நேரங்கள்ல எல்லாம் அமைதியா இருந்தார். ஏன்னா பவுல் அகிரிப்ப ராஜாவோடு பேசிய பொழுது அகிரிப்ப ராஜா சொல்லுகிறாரு, கொஞ்சம் குறைய என்னை நீ சம்மதிக்க பண்ணிட்ட, உன்ட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தா நானே கிறிஸ்தவன் ஆயிரம் போலேன்னு சொல்லி அகிரிப்ப ராஜா சொல்றார். இயேசு பிலாத்துவினிடத்தில் அதிகமாய் பேசாமல் மௌனமாய் அநேக நேரங்களில் இருந்ததுக்கான காரணம், எக்ஸாக்ட் ஆன்சர் இயேசுவிடத்துல இருந்தது. அவர் கேட்டதற்கான சரியான பதில் இயேசுவிடத்துல இருந்தது. இதை சொன்னாருன்னா அவர் கன்வின்ஸ் ஆயிடுவார். அந்த பிலாத்து வந்து ஏற்றுக்கொண்டு சரிப்பான்னு சொல்லி விடுதலை பண்ணி விட்டுருவாரு. அவர் விடுதலை பண்ணக்கூடாது. ஏன்னா இதுதான் எக்ஸாக்டா இயேசு எந்த தினத்தில் மறிக்க வேண்டும் என்று திட்டம் வைத்திருந்தாரோ அந்த தினத்தில் வந்திருக்கிறார். அதனால அநேக நேரங்களில் அவர் மௌனம் காத்தார். அப்ப பிலாத்துவினிடத்தில் இயேசு கொண்டு வரப்பட்டார். பிலாத்துவினிடத்திலிருந்து
ஒரு கேள்வியா கேட்டுட்டே இருக்கும்போது இவர் கலிலேயன் என்று அறிந்து கலிலேயாவுக்கு அதிபதியா இருந்த ஏரோதுட்ட திருப்பி அனுப்பி விட்டுறாரு. ஏரோது இயேசுவை ஏற்கனவே காண வேண்டும் என்று ரொம்ப ஆசையா இருந்தார். லூக்கா 23 அதிகாரம் 8 போட்டிருக்கிறது. இயேசுக்கு ரொம்ப ஆசை, எப்படியாவது ஏரோதுக்கு ரொம்ப ஆசை, எப்படியாவது இயேசுவை பார்க்கணும். அவர் செய்த அநேக அற்புதங்கள் எல்லாம் அவர் அவர் கேள்விப்பட்டிருக்காரு. இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு ஏரோதுன்னா, இயேசு வந்து ஒரு மேஜிக் மேன் மாதிரி நிறைய அற்புதங்களை செய்வாரு. நம்ம சொன்ன உடனே நம்ம முன்னாடி நிறைய மேஜிக் மாதிரி செஞ்சு காட்டுவாரு. நீ ஒரு கண் தெரியாத பார்வையடைய செய், நடக்கும் நடக்க செய்யு சொன்னா அவர் செய்வாருன்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா இயேசு இடத்துல இவர் கேட்ட எந்த கேள்விக்கும் இயேசு பதிலே சொல்லல, ஒரு வார்த்தையும் பேச அமைதியாவே இருக்க. உடனே இதை பார்த்த உடனே ஏரோதுக்கு கோபம் வந்துருச்சு. ஏரோது இயேசுவை பார்த்து அவருடைய கண்களால் அவர் செய்த அற்புதங்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் இயேசு மௌனமா இருந்ததினால் அவர் இயேசுவை கேலி செய்து அவருக்கு ஒரு அங்கியை கொடுத்து விட்டு மறுபடியும் பிலாத்துவிடத்தில் அனுப்பிவிட்டார். இதனால ரொம்ப நாள் பிலாத்துவும் ஏரோதும் விரோதிகளா இருந்தார்கள். இயேசுடைய மேட்டர்ல இப்படி மாறி மாறி அனுப்பி விட்டதுனால இவங்க ஒருவருக்கு ஒருவர் பேச வேண்டியதாகி அவர்கள் சிநேகிதனானார்கள் அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்கிறது. கடைசியில கர்த்தர் மரிக்கும் போது கூட ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணி விட்டு மரித்திருக்கிறார். அதற்கு பிறகு பிலாத்து இயேசுவினிடத்துல ஒரு குறையும் காணவில்லை. அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. இவங்க லூக்கா 23 அதிகாரம் 14 யாராவது ஒரு வாசிக்கலாமா? லூக்கா 23:14. யாராவது ஒருத்தர் வாசிங்க. லூக்கா 23:14. அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. கலகம் தூண்டுகிறான், ஜனங்களுக்குள்ள குழப்பத்தை விளைவிக்கிறான், தன்னை யூதருக்கு ராஜா என்று சொல்லுகிறான்னு சொல்லி இவனை கூட்டு வந்தீங்க. ஆனா நான் எந்த குற்றமும் வந்து காணலையே அப்படிங்கிறார். இதான் ஆண்டவருடைய வாழ்க்கையில முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அவருடைய எதிரிகள் கூட, அவருக்கு துரோகம் பண்ணவர்கள் கூட அவரிடத்துல குற்றத்தை காண முடியும். யூதாஸ் காட்டி கொடுத்துட்டு சொல்றாரு, ஐயோ குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேனே அப்படிங்கிறாரு. அவரை கொலை செய்வதற்கு ஒப்பு கொடுத்த பிலாத்து சொல்கிறாரு, நான் இவரிடத்துல எந்த குற்றத்தையும் காணல அப்படிங்கிறார். 100க்கு அதிபதி சொல்றாரு, ஐயோ மெய்யாகவே ஒரு தேவனுடைய மனுஷனும் தான் அப்படின்னு சொல்லி இயேசுடைய மரணத்திற்கு பிறகு சொல்லுகிறார். எல்லாருமே அவரை காட்டி கொடுத்தவர்கள், அவருக்கு துரோகம் பண்ணினவர்கள், அவர்கள் கொலை செய்ய சம்மதித்தவர்கள் எல்லாருமே சொன்ன வார்த்தை, இவரிடத்துல எந்த குற்றமும் இல்லை. ஒரு குற்றம் கூட ஒருவராலும் கண்டறியப்பட முடியாத ஒரு நிலைமையில் இருந்த தேவன் நாம் ஆராதிக்கிறார். அவர்கிட்ட ஒரு குற்றமும் கிடையாது, ஒரு பழுதும் கிடையாது. 3 முறை கேட்கிறார், நீங்க இவரிடத்துல குற்றம் கிடையாது, இவரிடத்துல குற்றம் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா அத அவங்க ஏத்துக்கல. யூதர்கள் இயேசுவை கொன்றது ரோமருடைய பங்கு ரொம்ப கொஞ்சம் தான், பெரும் பங்கு யூதர்களுக்கு தான் இருக்கு. 3/4 பங்கு, கிட்டத்தட்ட 90% யூதர்கள் தான் அதற்கு காரணம். ரோமர்களை அவர்கள் யூதர்கள் தான் பகடைக்காய்களாக பயன்படுத்தினார்கள். ஆனால் இயேசுடைய மரணத்திற்கு காரணம் யூதர்கள். இன்னும் சொல்ல போனா யூதர்கள் சொல்றாங்க, இவருடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்களுடைய பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும்னு சொல்லி பிரதான ஆசாரியர் உட்பட அந்த நேரத்துல பிரதான ஆசாரியராய் காய்பா இருந்தார். அதற்கு முந்தின பிரதான ஆசாரியராய் அண்ணா இருந்தார். அண்ணா வந்து காய்பாவுடைய மாமனார். அப்ப அண்ணா பழைய பிரதான ஆசாரியர், இப்போ புது பிரதான ஆசாரியராய் காய்பா இருக்கிற அந்த 2 பேரும் சேர்ந்து எல்லா யூதர்களும் சேர்ந்துதான் இயேசுக்கு மேல குற்றப்படுத்துறாங்க. அப்ப அவங்களுடைய நோக்கம் எல்லாம் இயேசுவை கொல்ல வேண்டும் என்பதுதான். இவர்கள் கலகம் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். ஒவ்வொரு பஸ்கா பண்டிகையின் போதும் ஒவ்வொரு கைதியை விடுதலை செய்வது அவர்களுக்கு வழக்கம். தண்டனையில் இருப்பவர்களை விடுதலை. இப்ப கூட பாத்தீங்கன்னா ஜெயில எல்லாம் ஒரு முக்கியமான ஒரு பிறந்த நாள், ஒரு தலைவருடைய பிறந்த நாள்ல நன்னடத்தின் காரணமாக யாரையாவது விடுதலை செய்வாங்க. அப்போ இவருக்கு பிலாத்துவுக்கு இவங்க இப்படி சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. இவர்கிட்ட எந்த குற்றமும் இல்லை, இவர்கிட்ட என்ன கேட்டாலும் ஒரு ஞானமாய் பேசுகிறார், தெளிவாய் பேசுகிறார், ரொம்ப கவனமா இருக்கிறாரு. அவருடைய வார்த்தைகளில் எந்த குற்றத்தையும் பிடிக்க முடியல. இன்னொரு வழி இருக்குது, என்ன அப்படின்னா, இந்த பண்டிகையோட இவர்களை யாராவது ஒருத்தர் ரிலீஸ் பண்ணணும், அதுல இயேசு ரிலீஸ் பண்ணிடலாம்னு ட்ரை பண்றாரு. மறுபடியும் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாரு. அப்பவும் சொல்றாரு, நான் உங்களை இந்த பண்டிகைக்காக இந்த இயேசுவை ரிலீஸ் பண்ணட்டுமான்னு கேட்டா, இல்ல எங்களுக்கு இவரை ரிலீஸ் பண்ணவா இல்ல பரபாஸ் ரிலீஸ் பண்ணவான்னு கேட்கிறாங்க. பரபாஸ் பயங்கரமான ஒரு முரடன். கர்த்தருக்கு சுத்தமானால் வேறொரு நாளில் பரபாஸை குறித்து நம்ம தியானிப்போம். பரபாஸ் ஒரு முரடன். பரபாஸ சொன்னா எப்படியும் மக்கள் எல்லாம் இயேசுதான் சொல்லுவாங்க. ஏன்னா பரபாஸ் அவ்வளவு மோசமான மனிதன். அவரோட கம்பேர் பண்ணும்போது இவர் ஒண்ணுமே செய்யல. ஏன்னா பரபாஸ் ஏற்கனவே ஒரு பெரும் கலகத்தை ஏற்படுத்தி அந்த கலகத்தில் அநேகரை கொஞ்ச குற்றத்திற்காக உள்ள இருக்கிறார். பரபாஸை ரிலீஸ் பண்ணவா இவரை ரிலீஸ் பண்ணவான்னு சொன்னா, இவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வகையில யூதர்கள் எல்லாரும் சேர்ந்து பரபாஸை எங்களுக்காக விடுவீங்க,
பரபாஸ் பரபாஸ்னு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவு ஒரு மோசமான மனிதனாக இருந்தாலும் பரவாயில்ல, இயேசுவை கொல்லணும் அப்படிங்கறதுதான் அவனுடைய திட்டம். இவர் எவ்வளவோ ட்ரை பண்ணி வேற வழியே இல்லாம, அதுவும் அதுக்கு பிறகு இயேசு இடத்துல கேட்கிறார், நீ சொல்லுங்க, எனக்கு அதிகாரம் இருக்கிறது, நான் நினைத்தா உங்களை விடுவிக்கலாம், இல்ல சிலுவையில் அறையலாம் அப்படின்லாம் சொல்லும் பொழுதுதான் இயேசு சொல்கிறாரு, தேவன் கொடுக்காம யாருக்கு இந்த உலகத்துல அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவு பிலாத்து இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு அவர் கட்டளை கொடுத்து விட்டார். அவருடைய கரத்தை கழுவி கைகளை கழுவி விட்டார். எனக்கு தெரியாது, எனக்கு இதுக்கு மேல உங்களுடைய பாடு, நான் இதுல எனக்கு இந்த பாவத்துல எனக்கு பங்கு இல்லைன்னு சொன்னாரு. யூதர்கள் சொல்றாங்க எங்களுக்கு அதுல பங்கு இருக்கட்டும். இதுக்கு இடையில பிலாத்துனுடைய மனைவி தான் ஒரு சொப்பனம் காண்டதாக, நான் ராத்திரி வந்து சொப்பனங்களால் நான் பாடுபட்டேன், இயேசுவை ஒண்ணும் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு ஆள் அனுப்பி பிலாத்து விட்டு சொல்றாங்க. பிலாத்துக்குமே இயேசுவை விட்டு விடணுங்கிறதான் எண்ணம் இருந்தது. எப்படியாவது அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலையும் அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க, பிலாத்து அவரை இயேசு விட்டு விடுவதற்கு என்று திருமணம் பண்ணாரு, ட்ரை பண்ணாரு, முடிந்த அளவுக்கு முயற்சி பண்ணாரு. ஆனா அவரை விடுவதற்கு யாரும் சம்மதிக்கல. வேறு வழி இல்லாம ஜனங்களுடைய பேச்சை கேட்டு ஜனங்களை திருப்திப்படுத்துவதற்காக அவர் கொலை செய்வதற்கு சம்மதிச்சிட்டார். இன்னொரு விஷயம் நடந்தது என்னன்னா, இவர் கடைசி நேரம் வரைக்கும் போராடிட்டு இருக்கும்போது யூதர்கள் கிரிமினலா இன்னொரு ஐடியா பண்றாங்க, நீ ராயனுக்கு விரோதமாய் செயல்படுகிறீரா, நீ ராயனுக்கு நண்பன் கிடையாதா, அப்போ ராயன்னு சொல்றாரு இவரு, தன்னை ராஜான்னு சொல்றாரு, அவருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா அப்ப நீங்க ராயனுக்கு விரோதி ஆயிருவீங்களே, அப்ப நாங்க ராயன்ட்ட சொல்லட்டுமாங்கிற மாதிரி மிரட்டமா ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேல வித்தா இது பிரச்சனை ஆயிரும், ராயன்ட்டு இந்த மேட்டர் போச்சுன்னா என்ன எனக்கு சமமா ஒரு மனுஷன் சொல்லும் பொழுது நீ எப்படி உயிரோட விட்டுறன்னு சொல்லி பிரச்சனை ஆயிருன்னு சொல்லிட்டு எவ்வளவு முயன்று பார்த்தும் முடியாமல் அவரை கொலை செய்வதற்கு சம்மதித்து விட்டார். அவரு பிலாத்து வந்து அந்த சிலுவை மரணம் அந்த ஓய்வு நாளுக்கு முன்பதாக அதுக்கு முன்பதாக அந்த கொலை செய்ய அனுமதித்த உடனே அந்த ஒரு லெட்டர், ஒரு இயேசுக்கு பெயருக்கு மேல ஒரு வார்த்தை எழுதுகிறார், நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா அப்படின்னு சொல்லி எழுதுறார். இதை பார்த்த உடனே சீசர்கள்லாம் வந்து இந்த யூதர்கள்லாம் வந்து கேட்கிறாங்க, யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னான் அப்படின்னு எழுதுங்க அப்படின்னு. இவருக்கு பிலாத்துக்கு ஒரு சின்ன திருப்தி, அதுல இயேசு அவர் மேல குற்றமே இல்ல, யூதருடைய ராஜான்னு இருக்கட்டும், யூதருடைய ராஜான்னு சொன்னா அப்படின்னு எழுத சொல்றாங்க. அவர் உண்மையில யூதருடைய ராஜா கிடையாது, யூதருடைய ராஜா என்று தன்னைத்தானே சொன்னவன் அப்படின்னு எழுதுங்கன்னு சொல்லி யூதர்கள் அவரை எவ்வளவு சிறுமைப்படுத்த வேண்டுமோ அவ்வளவு சிறுமைப்படுத்த முயற்சி செய்தார்கள். ஆனா பிலாத்து சொல்லிட்டாரு, நான் எழுதுனது அதை மாற்ற முடியாது, யூதருடைய ராஜா நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா, யூதருடைய ராஜா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சிலுவையில எழுதிட்டாங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா ஓய்வு நாளுக்கு முன்பதாக அதுல பிணங்கள், இயேசுடைய மரணம் நடந்து விட்டது, ஓய்வு நாளுக்கு முன்பதாக அதுல சடலங்கள் தொங்கிக் கொண்டிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தொங்கிக்கிட்டு இருந்தா அவருடைய கால்களை முறிக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பி விடுகிறார். நூற்றுக்கு அதிபதி மூலமா விஷயம் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, இயேசு ஏற்கனவே மரித்திருக்கிறாருங்கிறதுனால அவருடைய கால்கள் முறிக்கப்படவில்லை. ஏற்கனவே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய எலும்புகள் ஒன்று முறிக்கப்படுவதில்லை அப்படின்னு. அதே மாதிரி அவருடைய சரீரம் முழுவதுமாக கிடைத்தது, எலும்புகள் முறிக்கப்படவில்லை. அரிமத்தாயபுரனாகிய யோசேப்பு துணிந்து பிலாத்தினோட கேட்கிறாரு, இயேசுடைய சரீரத்தை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லிட்டு. இயேசுவின் மேல் ஏற்கனவே ஒரு ஒரு அன்பு, ஒரு பாசம், ஒரு கரிசனை, ஒரு கனிவு பிலாத்துக்கு இருந்தது நிமித்தம், அவர் கேட்டது நிமித்தம் சரி அப்படின்னு சொல்லிட்டார். இவ்வளவு சீக்கிரம் அவர் மறிச்சிட்டாரான்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு அதை எடுத்துக்கொள்வதற்கான பெர்மிஷனை கொடுத்துட்டாரு. அரிமத்தாய ஊரனாகிய யோசேப்பு இயேசுனுடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு அதை கல்லறையில் அடக்கம் பண்ணினார். அந்த கல்லறைக்கு காவல் காக்கும்படியாக மறுபடியும் யூதர்கள் போறாங்க, தூக்கிட்டு போயிடக்கூடாது திடீர்னு, அதனால எங்களுக்கு காவலாளிகள் வேணும்னு, உங்கள்கிட்ட தான் காவலாளிகள் இருக்காங்கல்ல, நீங்க யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அதற்கும் அனுமதி கொடுக்கிறார். இதுதான் பிலாத்துடைய சம்பவம். அவர் இயேசு அவருக்கு முன்பாக நிறுத்தப்பட்டார், அவர் முடிந்த அளவு காப்பாற்ற ட்ரை பண்ணாரு, முடியல, அவருடைய கரத்தை கழுவி அவர்களிடத்த என்னமோ செஞ்சுக்கோங்கன்னு சொல்லி விட்டுட்டாரு. அதற்கு பிறகு அவரை இயேசு அடிப்பித்தார் அப்படின்னு இருக்கும். பிலாத்து வந்து அடிக்கல, அடிக்கும்படியான சூழ்நிலைக்கு அவர் அனுமதித்து விட்டார், அடிக்க வச்சுட்டார் ஆட்களை வச்சு, ஏன்னா வேற வழி இல்லை. அப்புறம் இயேசுக்கு என்னெல்லாம் நடந்தது, அவருடைய மரணத்துல என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரி, இந்த பிலாத்து குறித்து வேதாகமம் தாண்டி நிறைய கருத்துக்கள் வெளியே உலாவி கொண்டு இருக்கிறது. அவர் வந்து ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி பெரிய உயர் பதவி அடைந்தவர் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்றாங்க. அவருடைய மனைவி சீசருடைய குடும்பத்தை சேர்ந்தவர், ராயனுடைய குடும்பத்தை சேர்ந்த உயர் பதவியில் இருந்தவள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொரு சிலர் சொல்றாங்க அவருடைய மனைவி ரட்சிக்கப்பட்டவர், அவங்க ரெண்டு பேரும் பிலாத்துவும் அவருடைய மனைவியும் அப்போஸ்தலருடைய சபையில எல்லாம் வந்து இருந்தாங்க, அவர் இரத்த சாட்சியாய் மரித்தார்கள் என்றும் ஒரு கருத்து உலாவி கொண்டிருக்கிறது.
அது நிக்கதோமுடைய சுவிசேஷம் அப்படிங்கிற புத்தகத்துல அதை குறித்து எழுதியிருக்கிறார்கள். அதை வந்து சிலர் வந்து அதை புனிதர்களாக அவர்களை கருதுகிறார்கள். புரோக்லா அப்படின்னு சொல்லி அவருடைய பிலாத்தினுடைய மனைவி தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் நம்புகிறார்கள். அவருடைய 1961 அவருடைய பெயர் பொறிக்கப்பட்ட அவருடைய அடையாளங்கள் எல்லாம் பொறிக்கப்பட்ட ஒரு கல்லு, ஒரு பெரிய பாறை, அது சிசரியால கிடைத்தது. இதெல்லாம் அவரை குறித்த வேறு சில விஷயங்கள். அவருக்கு பெரிய அதிகாரம் இருந்தது. ஜனங்களை கொல்வதற்கான அதிகாரம் கூட அவருக்கு இருந்தது. ராணுவம் அவருடைய கட்டுப்பாட்டுல இருந்தது. அவர்தான் யூதருடைய பிரதானமான மந்திரி, முக்கியமான தலைவர்களா இருந்த பிரதான ஆசாரியர்கள் நியமிக்கக்கூடிய பொறுப்பு அவருக்கு இருந்தது. அவர் தான் நியமித்தார். அண்ணாவை, அதுக்கு பிறகு காய்பாவை அவர் நியமித்தார். யோவான் 18, 12, 13 அண்ணா காய்பா அவர்களுக்கு இடையான உறவுகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அண்ணா காய்பாவுடைய மாமனராக இருந்தார். அவர் எருசலேம்ல வாழ்றவர் அல்ல, அவர் செசரியால வாழ்ந்து வந்தவர். ஆனா அந்த பஸ்கா பண்டிகைக்காக அந்த கூட்டத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்காக அவர் அந்த டைம்ல எருசலேமுக்கு வந்ததாக சொல்கிறார்கள். அவர் பரிசேயர்களுக்கும் அவர்களுக்கும் நல்ல உறவு இருந்ததில்லை. ஏற்கனவே பரிசேயர்களுக்கும், அதாவது பரிசேயர்கள்லாம் யூதர்களோட ஒரு பிரிவினர், பரிசேயர், சதுசேயர், பிரதான ஆசாரியர் அப்படிலாம் இருந்தாங்க, பெரிய டீம் இருந்தாங்க. இவர்களுக்கும் பிலாத்துக்கும் நல்ல உறவு இருந்ததில்லை. ஏன்னா பிலாத்து வந்து சீசருடைய உருவம் பொறிக்கப்பட்ட அந்த பதாகைகள், அந்த சொரூபங்கள் எல்லாம் வச்சு பரிசேயர்களை வணங்க சொன்னாங்க. பரிசேயர்கள் உயிரே போனாலும் வணங்க மாட்டோம்னு சொல்லி அதனால் சிலர் மரித்தார்கள் என்றும் வரலாறு பதிவு செய்திருக்கிறது. சரி, இந்த பிலாத்துவிடத்திலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கறத நம்ம சுருக்கமா பார்க்கலாம். இன்னொரு ஒரு கருத்தும் பரந்து வருகிறது. என்ன அப்படின்னா, இந்த பிலாத்து அதற்கு பிறகு திபேரியு ராயன் மரணத்திற்கு பிறகு வேறொரு ராயன் வந்த பிறகு அவர் தற்கொலை பண்ணி மரித்து போனார் அப்படின்னு ஒரு செய்தி உலாகிறது. அது அடுத்த ராஜா பண்ணின டார்ச்சர்னால தற்கொலை பண்ணிட்டாரு, அவரே தற்கொலை பண்ணி சாக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் வேதாகம அறிஞர்கள்லாம் நிறைய பேர் சொல்ற சில வரலாற்று ஆய்வாளர், வேதாகம அறிஞர் சொல்ல முடியாது, வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் சொல்ற கருத்து என்ன அப்படின்னா, பிலாத்துக்கு மனநலம் பாதிக்கப்பட்டு பித்து பிடித்தவர் போலாகி அதற்கு பிறகு தற்கொலை செய்து மரித்து கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு எதை பார்த்தாலும் ரத்தம் போலவே தெரியும். நான் இதெல்லாம் வச்சு ஒரு கற்பனையா ஒரு கதை கூட, ஒரு நாவல் கூட எழுதிட்டு இருந்தேன். பிலாத்துவுக்கு இப்படி எல்லாம் ரத்தமாக தெரிந்ததை வச்சு. அதை நான் பினிஷ் பண்ணல. அது அது எப்படின்னா, அவர் பைப்பை தண்ணியில திறந்தா அதுல இருந்து ரத்தம் வர்ற மாதிரி தெரியுமா. தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி அண்ணாந்து குடிச்சா அது ரத்தம் மாதிரி தெரியுமா. ஏன்னா கையை கழுவிட்டார்ல, இந்த ரத்தத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு கையை கழுவிட்டு இயேசு எவ்வளவு பாடுபட்டு மரணம் அடைந்தார் என்பதை கேள்விப்பட்டு அதை ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்து இவ்வளவு குற்றம் இல்லாத நபரை காட்டி கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி எப்படி யூதாஸ் மரித்தானோ அதே மாதிரி எதை பார்த்தாலும் ரத்தமா தெரியுமா. தண்ணியே குடிக்க முடியல, தண்ணியே குளிக்க முடியல, தண்ணியை பார்த்தாலே ரத்தமாய் தோன்றுகிற ஒரு மன வியாதி வந்து அப்படியே தற்கொலை செய்து மரித்து விட்டார் என்றும் இவரை குறித்து வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது. சரி, இவர்கிட்ட இருந்து என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். முதல்ல, மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இது பிலாத்து செஞ்சது சரியா தப்பா நமக்கு தெரியல. அவருடைய இடத்திலிருந்து அவர் கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றி முடித்தார் என்றாலும் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னா, மக்கள் எல்லாரும் நினைத்ததை கடைசியில் பிலாத்து செய்ய வேண்டியதாகிவிட்டது. அநேக நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு முடிவு எடுத்திருப்போம், நமக்கு சரி தவறுன்னு தெளிவா தெரியும். ஆனா மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்பதற்காக நம்ம அவர்களுடைய விருப்பத்தின்படி வாழ்வது நம்மை குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்கிவிடும். நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியாது. வேதத்தின்படி இது சரி, கர்த்தருடைய திட்டத்தின்படி இது சரி அப்படின்னா மற்றவர்கள் என்னவோ நினைச்சிட்டு போட்டோம். ஏன்னா பெரும்பான்மையான யூதர்கள் இவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணிதான் அதை ஒத்துக்கொள்ள வைத்தார்கள். அதற்கு பிறகு இவரால் நிம்மதியா இருக்க முடியல. அதனால மற்றவர்கள், ஒரு பெரும் கூட்ட மக்கள் நம்மை எந்த விதத்திலும் பாதிக்க விடக்கூடாது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேர் மட்டும்தான் எந்திரிச்சு நின்னாங்க. பெருங்கூட்ட மக்கள் அவர்களுடைய அந்த 3 பேருடைய வாழ்க்கையில எந்த இம்பாக்டையும் உண்டு பண்ண முடியல. மாறாக இவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். தானியல் தனியா தான் நின்னாரு. பெருங்கூட்ட மக்கள் தானியலுக்கு விரோதமாய் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியல, எந்த ஒரு விளைவையும் ஏற்படுத்த முடியல. மாறாக தானியல் அந்த விளைவை அவர்களுக்குள்ள ஏற்படுத்தினார். நம்ம விளைவுக்கு உட்படுகிறவர்களாக அல்ல, விளைவை ஏற்படுத்துகிறவர்களாக இருக்கணும். மற்றவர்கள் சொல்றதெல்லாம் நம்ம கேட்க வேண்டியதில்லை. நம்ம சொல்றதை மற்றவர்கள் கேட்கிற மாதிரி சத்தியத்திற்காக தைரியமாய் நாம் நிற்க வேண்டும். இன்னொன்று அவருடைய வாழ்க்கையில இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், அவருடைய மனைவி சொன்னதை அவர் கேட்டிருக்கலாம். மனைவி சொல்வதை சில நேரங்களில் கேட்பது நமக்கு நன்மை பயக்கும். அதுவும் தேவனால் நடத்தப்படுகிற மனைவி சொல்வதை, மனைவிங்கிறது இல்ல, தேவன் தரிசனத்துல சொன்னாருன்னு ஒரு விஷயத்த சொல்லும் போது கொஞ்சம் யோசிச்சு இருந்திருக்கலாம்.
கர்த்தர் யார் மூலமாக வேண்டுமானாலும் பேசுவார். கழுதை மூலமாக கூட பிலேயாம்கிட்ட பேசினாரு. நிறைய விதங்கள்ல நிறையவரோடு பேசியிருக்கிறாரு. அதனால யார் மூலமாயும் கர்த்தர் பேசுவார் என்பதனால அதற்கு கொஞ்சம் செவி கொடுக்க நம்ம கவனமா இருக்க வேண்டும். நம்ம கையை கழுவிட்டோம்னா அந்த பாவத்துல நமக்கு பங்கு இல்லைன்னுலாம் கிடையாது. சில நேரங்கள்ல எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நிற்பதினால் அதனாலும் நான் பாவத்திற்கு பங்காகிறோம். நம்ம தான் அடித்து ஒப்பு கொடுத்தோம் அப்படிங்கிறது வந்துரும். அதனால எனக்கு தெரியாதுன்னு ஒதுங்கிறது கிடையாது. தைரியமாய் முடிவெடுக்க வேண்டும். சத்தியத்திற்காக தெளிவாக நிற்க வேண்டும். யாரையும் எளிதில் நியாயம் இருக்கக்கூடாது. அவங்களோட உண்மையான நிலை தெரியாமல் நியாயம் இருக்கக்கூடாது. நமக்கு ஒருத்தங்களை பத்தி ஃபுல்லா புரியல அப்படின்னா அவர்களை நியாயம் இருக்கிறதற்கு அவசரப்படவே கூடாது. இந்த காரியத்தை நாம் பிலாத்தினிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் தாமே இந்த வேத பாடத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.